ஏய் நர்மதா, நர்மதா, ஏய் நர்மதா, உன்னதான் நர்மதா. ஏய் நர்மதா, ஏய் நர்மதா நில்லு, நர்மதா நில்லு, ஏய் நில்லு நில்லு நில்லு. என்ன கூப்பிட கூப்பிட கேட்காத மாதிரி போற? கேட்டுச்சு. அப்புறம் ஏன் போற? கிணத்துல விழுந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது இருக்கு. அங்க ஒரு நிமிஷம் நிழலுக்கு வா. எதுக்கு? எனக்கெல்லாம் வெயில் ஒரு மேட்டரே கிடையாது. நீயா வெயில்ல நிக்கிற? வா வா. ஏய் நர்மதா, அதான் பாட்டி அன்னைக்கே உண்மையை உடைச்சிட்டாங்கல்ல. நீயும் வள்ளிய கூட்டிட்டு வந்து நிரூபிச்சிட்ட. அப்புறம் என்ன? பெரியவங்க சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்படணும்ல. அதான் நான் பாட்டுக்கு என் வழியை பார்த்துட்டு போறேன். எதுக்கு நீ இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? இதுக்கு முன்னாடி அம்மா திட்டப்ப நீ எதுவும் பெருசா எடுத்துக்கலையே. அப்போ எனக்கு சூடு சொரணை எதுவும் இல்லைன்னு சொல்றீங்க, அப்படிதானே? ஏய் என்ன நீ எது சொன்னாலும் விதண்டாவாதமா தான் பேசுவியா? இங்க பாருங்க, நாம இங்க நின்னு பேசுவோம், அதை யாராவது பாத்துட்டு போய் உங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க. எதுக்கு இப்படி தேவையில்லாத பிரச்சனை? நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் கிளம்புறேன். இல்ல ஒரு நிமிஷம் இரு. நம்ம ரெண்டு பேரும் ஏதாவது தப்பு பண்ணி அதுக்கு அம்மா வேண்டான்னு சொல்லி அதை நம்ம மீறி இருந்தா தப்பு. அதான் இப்ப நம்ம ரெண்டு பேரும் பேசாம இருந்தா அவங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு ஆயிடாது. சொல்லு, உண்மைன்னு ஆயிடாதா? நிஜமாவே நம்ம ரெண்டு பேரும் தப்பு பண்ண மாதிரி ஆயிடாது? உன் மனசுல நான் இருக்கனா இல்ல என் மனசுல நீ இருக்கியா? இல்லல்ல. நம்ம ஏதாவது தப்பு பண்றோமா? இல்லல்ல. அப்புறம் எதுக்கு முட்டாள்தனமா அவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கணும்? தயவு செஞ்சு இந்த மாதிரி இனிமேல் நடந்துக்காத. என்ன பாக்குற? இல்ல, நீங்க சொன்னதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். என்னாச்சு? கண்ணுல தூசி விழுந்துருச்சு. கண்ணை தேக்காத. ஏ தேக்காதன்னு சொல்றேன். கண்ணை அறுத்துரும். இரு இரு. ஏய் இரு, கண்ணை கசக்காத. இரு இரு, ஒரே நிமிஷம் இரு, நான் எடுத்து விடுறேன். இல்ல இல்ல பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், விடுங்க. இல்ல நான் ஊதி விட்டுறேன். இரு பரவாயில்ல. இரு இரு, ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இரு இரு, ஒரு நிமிஷம் இரு. இரு இரு, என்ன அப்படியே இருங்க. இரு இரு இரு, ஒண்ணு இல்ல. எரியுது. அசையாத, ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம். ஏண்டா மவனே, என்னடா இது அசிங்கம்? ஒரு நிமிஷம் பா. டேய் என்னடா பண்ற? இரு. இப்ப பரவாயில்லையா? பரவாயில்ல. தண்ணி ஊத்தி கண்ணை கழுவிக்கிறியா? இல்ல இல்ல, இப்ப பரவாயில்ல, நல்லா இருக்கு. சூப்பர்.
நல்லா இருக்குன்னு ஏன் சொல்ற? ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லு. நம்ம கதிரு பெங்களூர் பொண்ணு கூட பழகினதும் வெள்ளைக்கார மாதிரி ஆயிட்டான்லப்பா. ஆமாண்டா மவனே, கிராமத்து வயலுக்கிட்ட நின்னுகிட்டு வெள்ளைக்கார முத்தமெல்லாம் கொடுத்துட்டு இருக்கியா? ரொம்ப நல்லா தேறிட்டான். எல்லாம் இந்த பெங்களூர்காரி கொடுக்கிற ட்ரைனிங் தான்டா. நிறுத்துங்க. அசிங்கமா பேசுனீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. ஓ, நீங்க பண்ணதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமா தெரியல, நாங்க பேசுனதுதான் இப்ப உங்களுக்கு அசிங்கமா தெரியுதா? ஏய், நாங்க என்னடா அசிங்கம் பண்ணோம்? நீங்க 2 பேரும் சமத்தியா வாங்க போறீங்க பாருங்க. இருப்பா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு குறும்படம் போட்டு காமிக்கிறேன். அத முதல்ல பாரு. இதுக்கு என்ன சொல்ற? இது வெள்ளைக்கார முத்தம் தானே? சொல்லு, இது வெள்ளைக்கார முத்தம் தானே? இப்ப யாரு அடிக்கணும்? இது என் கண்ணுல தூசி விழுந்துச்சுன்னு கதிர் ஊதி விட்டாரு. அந்த வெங்காயம் எல்லாம் ஓகே தான். ஆனா நான் இந்த ஊருக்குள்ள போட்டு காமிச்சா அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏய், மரியாதையா குடுத்துறாத. குடுக்கதான் போறேன். இத சோசியல் மீடியால கொடுத்து வைரல் ஆக்க போறேன். அதுக்கப்புறம் நீ எல்லாம் குடும்பத்தோட உட்காந்து சந்தோஷமா பாரு.